Hi everyone, welcome to Pariksha Academy. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது பிசிக்ஸ் கிராஷ் கோர்ஸோட டே 4 வீடியோ. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது சில பேர் சொல்லுவாங்க தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் phenomenon அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம 8 லாஸ ஃபிங்கர் டிப்ல படிக்க போறோம். நம்ப மாட்டீங்கல்ல? கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம பார்க்க போறது ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல். ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரின்சிபல், நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற பிரின்சிபல். எல்லாருமே இது அப்படியே மனப்பாடமா சொல்லுவாங்க. ஆனா இதை மனப்பாடம் பண்ண தேவையில்லை. எப்ப அப்படின்னா நம்ம இந்த பிரின்சிபலை புரிஞ்சு படிச்சோம் அப்படின்னு சொன்னா. ஆக்சுவலா ஆர்கிமெடிஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பவுல் நிறைய ஒரு வாட்டர் சம் லிக்விட் எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த லிக்விட்குள்ள இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு மாச இன்டியூஸ் பண்ண போறோம். அதாவது அதுக்குள்ள போட போறோம். அப்ப போடுறப்ப என்ன ஆகும், தண்ணி வெளியே சிந்தும். ரைட். ஸோ தண்ணி வெளியே சிந்துறப்போ அது எவ்வளவு தண்ணி அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல். இப்ப நான் ஒரு பவுல் ஆஃப் வாட்டருக்குள்ள 5 கிலோ வெயிட்டை நான் இம்மர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா சேம் 5 கிலோ வாட்டர் வெளியே ஸ்பில் ஆகும். அதுதான் ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல். திரும்ப சொல்றேன் பாருங்க. ஒரு பவுல் ஆஃப் வாட்டருக்குள்ள ஏதோ ஒரு மாஸ் 2 கேஜியோ 5 கேஜியோ 4 கேஜியோ, இப்ப நான் 2 கேஜி மாஸை இன்க்ளூட் பண்றேன், கீழே விட்டுடுறேன் அப்படின்னா சேம் 2 கேஜி ஆஃப் வாட்டர் அந்த பவுலை விட்டு வெளியே வந்துரும். புரியுதா? சோ என்ன வெயிட் உள்ள போகுதோ சேம் வெயிட் வெளியே வருது. அதுதான் ஆர்கிமெடிஸ் சொன்ன பிரின்சிபல். நான் அந்த ஆர்கிமெடிஸ் பிரின்சிபலை ரீட் பண்றேன், உங்களுக்கே புரியும் பாருங்களேன். It states that body when wholly or partially immersed in a liquid experience an upward thrust, அதான் ஸ்பெல் ஆகிறது, which is equal to the weight of the liquid displaced by it. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இப்போ? ஸோ என்ன நம்ம அந்த லிக்விட்குள்ள இமர்ஸ் பண்றோமோ சேம் அமௌண்ட் வெளியே ஸ்பில் ஆகும். தட் இஸ் நத்திங் பட் ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல். ஈஸியா இருக்குல்ல? ஸோ செகண்ட் ஒன் பாருங்க, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது நம்ம சாதாரணமா சொன்னா நாம பேசாம தான் உட்கார்ந்துருப்போம், மத்தவன் நம்மள சுரண்டி விடுற வரைக்கும். அதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனை நம்ம லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லலாம், லா ஆஃப் கலீலியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். எல்லா ஆப்ஜெக்டும் ரெஸ்ட்ல தான் இருக்கும். அன்லெஸ் யாராவது அதுல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ற வரைக்கும். நம்மள யாருமே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கல அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல தான் இருக்கும். அப்படி இல்ல அவங்கள எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, அந்த அந்த ஆப்ஜெக்ட் மேல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா மட்டும்தான் அங்க என்ன நடக்குது, ஒரு மோஷன் நடக்குது. ரைட். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நாங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்க. பால் யாருமே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கிறப்போ அந்த பால் ரெஸ்ட்ல தான் இருக்கு. யாராவது எத்துறப்போ அவங்க எத்துற ஃபோர்ஸை வச்சுதான் பாத்தீங்கன்னா அந்த பால் மூவ் ஆகுறது, பறக்கிறது. ஸோ அவங்களோட அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் அதோட மோஷன், அதாவது மூவ்மெண்ட் இருக்கும். இதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். அதுதான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன். என்ன அப்படின்னா, யாராவது நம்மளை சுரண்டி விடுற வரைக்கும் நம்ம பேசாம தான் இருப்போம். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு பாடி மேல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கீழே இருக்க எக்ஸாம்பிளை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. என்ன பண்றாங்க, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுல ஒரு வெயிட் இருக்கு. அந்த வெயிட்டை ஒருத்தன் புடிச்சு தள்ளுறான். அப்ப என்ன ஆகுது, அந்த வெஹிக்கிள் தானா மூவ் ஆகுது. அப்ப அவன் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால தானே அந்த வெயிட்டோட சேர்ந்து அந்த வெஹிக்கிளும் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடுக்கு மூவ் ஆகுது. ஸோ அதுதான் செகண்ட் லா ஆஃப் மோஷன். என்ன அப்படின்னா, அவனோட ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் மாஸ் அண்ட் ஆக்ஸலரேஷன். ரைட். ஸோ அவன் கொடுக்குற ஃபோர்ஸ்னால தான் அந்த மாஸ் மூவ் ஆகுது பர்டிகுலர் ஸ்பீடில். அதை தான் நம்ம ஆக்ஸலரேஷன் சொல்றோம். ஸோ மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் கிவ்ஸ் the force given by that man. அதான் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அடுத்து பாத்தீங்கன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். என்ன அப்படின்னா, there is equal and opposite reaction for every action அப்படின்றது தான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம முன்னோர்கள் முன்னாடியே சொல்லிருக்காங்க, வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு.
திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நான் சொன்ன பழமொழி வந்து லைஃபுக்கு நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷனும் இதை தான் சொல்லுது. நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் கண்டிப்பா இருக்கும். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்விம் பண்றப்போ கையை முன்னாடி வந்து இது பண்ணிட்டே இருக்கும். ஸோ அப்பதான் நம்ம வந்து முன்னோக்கி போக முடியும். அதே மாதிரி ராக்கெட் வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி போகுது. ஸோ நம்ம வந்து என்ன ஆக்ஷன் கொடுக்குறோமோ அங்க வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் டெஃபினட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷன். நியூட்டன் வந்து கீழே ஏர்த்ல கொடுத்த லாஸ் வரைக்கும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சலுக்கு போயிட்டார், அதாவது ஸ்பேஸுக்கு போயிட்டார். ஸோ அங்க வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஏதாவது ரெண்டு பாடி, அதாவது ஸ்பேஸ்ல இருக்க ரெண்டு பாடி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அட்ராக்ட் ஆகுற ஃபோர்ஸ் தான் அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா எஃப், ஃபோர்ஸ் எஃப்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நாங்க கொடுத்துருக்கோம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா M1, இன்னொன்று வந்து M2. ஸோ M1 பாருங்களேன் பெருசா இருக்கு, M2 வந்து பார்த்தீங்கன்னா M1 கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஆனா இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னா அட்ராக்டிங் ஃபோர்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ இந்த அட்ராக்டிங் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு மியூச்சுவலி பர்பண்டிகுலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G into M1 into M2 divided by R square. So M1 M2 அப்படின்றது அந்த ஸ்பேஸ்ல இருக்க மாஸோட வேல்யூ, G அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கிராவிட்டி ஃபோர்ஸ், R அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாஸ் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம R அப்படின்னு சொல்றோம். ஸோ நியூட்டன் சொல்றது வந்து இதுதான், என்ன அப்படின்னா ஸ்பேஸ்ல இருக்க ஏதாவது ஒரு ரெண்டு பாடி கண்டிப்பா வந்து அட்ராக்ட் ஆகும். ரெண்டுமே வந்து மாஸ்ல வேற வேற சைஸா இருந்தாலும் அது வந்து அந்த அட்ராக்டிங் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து ஈக்குவல் அமௌண்ட் அப்படின்றது தான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷன். அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருக்காரு. M1 into M2 divided by R square, square of the distance between the two mass. ஸோ அந்த ப்ரொபோர்ஷனலை எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆட் பண்ண ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் கேபிட்டல் G அப்படின்றது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் டோட்டல் எனர்ஜி அப்படின்றது வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்றது தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜில அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா யாராலையுமே கிரியேட்டும் பண்ண முடியாது, யாராலையுமே டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது, பட் அதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது தான் அவர் கொடுத்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து ஒரு பெண்டுலம் தொங்க விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்விங் பண்ணா என்ன ஆகுது, ரெண்டு பக்கமும் ஸ்விங் ஆகுது, பட் அந்த எனர்ஜியை வந்து யாருமே கிரியேட் பண்ணல, அது ஸ்விங் பண்றதை யாராலையும் தடுக்கவும் முடியல. ஸோ தட் இஸ் கால்டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கல்ஸ் லா. ஸோ பாஸ்கல்ஸ் லா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பிக்சரை பார்த்துருவோம். ஸோ பிக்சர்ல வந்து பாருங்க வெசல் இருக்கு. ஸோ அந்த வெசல்ல வந்து லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து சின்னதாகவும், ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து பெருசாகவும் இருக்கு. ஸோ இப்போ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா F1 அப்படின்ற ஒரு ப்ரெஷரை வந்து அந்த ஃப்ளூயிட்ல வந்து அப்ளை பண்றாங்க. ஸோ அப்ளை பண்றப்போ அந்த ஆப்போசிட் சைட்ல இருக்கிறது என்ன ஆகுது, ஸோ சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் வந்து எக்ஸர்ட் ஆகுது, ரைட்? ஸோ ஒரு பக்கம் வந்து F1 அப்படின்ற ப்ரெஷரை நம்ம அப்ளை பண்றப்போ இன்னொரு பக்கம் அந்த ப்ரெஷர் என்ன ஆகுது, இன்டியூஸ் ஆகுது. அதுக்கு பேர் தான் பாஸ்கல்ஸ் லா. ஸோ ஈக்குவல் ப்ரெஷர் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் அப்படின்றது தான் பாஸ்கல்ஸ் லா. அடுத்து லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ஸோ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்றது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னா ஒரு மிரர்ல ஒரு லைட்டை வந்து நம்ம பாஸ் பண்றோம், லைட்டோட ரே வந்து நம்ம பாஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன ஆகுனா மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த நம்ம பாஸ் பண்ற லைட் வந்து இன்சிடென்ட் ரே அப்படின்னு சொல்றோம், ரிஃப்ளெக்ட் ஆகிறத ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் நம்ம நார்மல்னு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இன்சிடென்ட் ஆகிறதுக்கும் நார்மல் ரெஃபரன்ஸ் லைனுக்கும் நடுவில் இருக்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அடுத்து வந்து நார்மல் லைனுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகிற ரேக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் லா என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் சேம். இது தெரிஞ்சாலே நமக்கு போதும், லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்ல பாதி முடிஞ்சிச்சு. என்ன, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் சேம், அது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் ரே, அப்புறம் ரிஃப்ளெக்டட் ரே, அப்புறம் அந்த நார்மல் ரெஃபரன்ஸ் லைன், இது மூணுமே கோஇன்சிடென்ட் இன் சிங்கிள் பாயிண்ட். இந்த ரெண்டு பாயிண்ட் தான் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்ல வர்றது. ஸோ இப்போ மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 8 லா படிச்சிருக்கோம் ஆரம்பத்துல இருந்து.
பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்படி அர்த்தம் புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு லாவுமே மறக்காது. ஸோ நம்ம அர்த்தம் புரிஞ்சு புரிஞ்சு இன்னும் நமக்கு நெறைய லாஸ் இருக்கு. அதையும் படிக்க போறோம். ஸோ அத படிச்சா தான் நம்ம வந்து கொஞ்சமாவது ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே வந்து ஸ்டே டியூன்ட். நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய லாஸோட தான் நான் உங்களுக்கு வரப்போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த இந்த கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இதுவரைக்கும் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.